விடியா திமுகவிற்கு ஆதரவான சில ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள கருத்து திணிப்பு முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் முயற்சி என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் வடக்கு ஒன்றிய நீலாம்பூர் பகுதியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் MR விஜயபாஸ்கருக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதோ சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். தட்டாமலும் கேட்காமலும் வழங்குகிற அற்புத மனிதர். இதனைத் தொடர்ந்து தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் கொண்டு வராமல் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்து வருவதாக விமர்சித்தார். கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சியில? 3 வருஷம் ஓட்டிட்டானுங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி வந்து MK ஸ்டாலின் முதலமைச்சராகி 3 ஆண்டு காலமாக திட்டங்களும் தராமல் மக்களையும் கவலைப்படாத ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி, MK ஸ்டாலின். தமிழகத்திலே எப்படித்தான் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காரு முதலமைச்சர். எந்த திட்டங்கள்? கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி 95% பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது விடியா திமுக அரசு மெத்தனம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை, எல்லாம் மாறி மாறி சொல்லிட்டே இருந்தாங்க. எடப்பாடியார் ஒரு விவசாய முதலமைச்சர். அவர் வந்து நாங்க போய் சொன்னோம், அண்ணா நீங்க ஒரு விவசாயி, நீங்க வந்து இந்த திட்டம் கொண்டு வரணும் தம்பி, பணம் அதிகமாகும், மத்தியில் கொஞ்சம் பணம் வந்தாலும் செய்ய முடியும், ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாங்க MLA போய் சொன்னோம், நீங்க தான் செய்ய முடியும் சொல்லி போட்டு ஒரு அற்புதமான முதலமைச்சராக ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து அந்த திட்டத்துக்கு முழுமையான நிதி ஒதுக்கி நேரடியாக அடிக்கல் நாட்டி 95% முடிஞ்சிருச்சு. இந்த சூழல் தொகைகளை பயனடையுது. ஆனால் 5% மூலதனத்தை முடிக்கல, 5% மூலதனத்தை முடிக்கல. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான குரல் கொடுத்த பிறகே அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை தற்போது விடியா திமுக அரசு வழங்க ஆரம்பித்து அதையும் முழுமையாக வழங்கவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடுமையாக சாடினார். நம்முடைய குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் பணம் தரணும் சொல்லி சொன்னார். தரல. எடப்பாடியார் கவனத்தில் கொண்டார், போராடினார். அதுக்கப்புறம் 1000 ரூபாய் பாதி பேருக்கு கொடுத்தார். அது யார் வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க? திமுக வீட்டுல கொடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்றான். கிடையாது, உங்களுடைய வரிப்பணம். அம்மாவின் ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திய விடியா திமுகவினரை நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு கேட்க வரும்போது ஒவ்வொருவரும் சரமாரி கேள்விகளை கேட்டு அனுப்ப வேண்டும் என பொதுமக்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாளைக்கு தங்கத்தை ரத்து பண்ணிட்டாங்க இல்லையா? அம்மா மினி கிளினிக் எடப்பாடி கொண்டு வந்து அது எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. மடிக்கணினி இல்ல, அம்மா பரிசு பட்டகம் இல்ல, அம்மா இருசக்கர வாகனம் இல்ல, இப்படி சொல்லிட்டே போலாம். எதுவுமே இல்ல. ஆனால் ஆமா, இன்னைக்கு சிறு குறு தொழில் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. எந்த திட்டமும் இன்றைக்கு எல்லாம் நின்று போச்சு. முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு திமுக யாரு வந்தாலும் நிக்க வச்சு கேள்வி கேளுங்க, ஊருக்கு விடாதீங்க. அப்பதான் அவங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாவது மாறுவாங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, விடியா திமுகவிற்கு ஆதரவாக சில ஊடகங்கள் தற்போது கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள கருத்து திணிப்பு முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் முயற்சி என விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியாக திமுக ஆதரவாகவும் அதிமுக எதிராகவும் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. ஏன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் எங்க போனாலும் அதிமுக ஆதரவா இருக்கா. எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வரும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு சில ஊடகங்கள், எல்லாத்தையும் சொல்ல வர சில ஊடகங்கள், சில பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள், அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டு, அதே போல் உங்களுக்கு தெரியும் எப்போ திமுக ஊடகங்களை மாட்டுவாங்க, பல்வேறு இது பண்ணுவாங்க. அவங்க நிறைய சேனல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திணிக்கிறாங்க. அதாவது இப்படி எல்லாம் திணிச்சா மக்கள் வந்து மைண்ட் செட் இப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது.